தொடர்ந்து நீட் அமுல்படுத்துவதில் முதல் குரலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது மாணவர்களுக்கு அவசியமற்றது என்பதை நிரூபிக்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் அதில் மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டு கொண்டே வருகின்றது. 2017 பார்த்தீங்க அப்படின்னா அதில் புகார்கள் எழும்பப்பட்டது. 2019, 20 பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆள் மாறாட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. 2021 தொடர்ந்து அந்த குளறுபடிகளுக்கான சிபிஐ கைது ஏற்பட்டது. 2024 மிகப்பெரிய அதில் பண பரிவர்த்தனைகள் ஏற்பட்டு அது வெளிக்கொணர்ந்தார்கள். தற்பொழுது போன ஆண்டும் சரி 30 to 40 லட்சம் கைமாறியதாகவும் வினாத்தாள் லீக் அவுட் ஆகி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புகார்கள் வந்ததன் மூலமாக இப்போ நீட் ரத்தாயிருக்கு. இதைத்தான் ஆரம்பத்தில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டுக்கு எதிராக இருந்தது. தகுதியான மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியான மருத்துவர்களை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க பணம் காசு சம்பாதிக்கிறதும் தகுதியான மாணவர்களை அதாவது ஏழைப்பால டாக்டர்ஸை உருவாக்குறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உடச்சி இன்னைக்கு திமுக இவங்களோட போலியான நாடகத்தை எல்லாம் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதோட வெற்றி என்று தான் சொல்லணும். இது மறுபடியும் இந்த ஆண்டு ரத்தானது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. கூடுதலாக இங்கே தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐ அவர்கள் இவங்க ஆர்ப்பாட்டத்தின் பொழுது தாவேகாவின் இந்த ஆட்சி காவல்துறை மூலமாக மாணவர்களை மிக கொடூரமாக கடுமையாக தாக்கப்பட்டனதை எஃப்எஸ்ஓ கூட்டமைப்பு சார்பாக திமுக மாணவரணி சார்பாக இந்த இடத்தில் வன்மையாக அதை கண்டித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதிரியாக தாவேகா விஜய் அவர்களது அரசு நீடித்தால் இதற்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படும். போராட்டம் நம்மளுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் இதை மேற்கொள்வோம் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, இப்போ மற்ற அமைப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. இன்று திக அமைப்பு நடத்தியிருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும். அதில் எங்களுடைய மாணவரணி நிர்வாகிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இதில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். அமைப்புகள் வைக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஏதாவது மாணவர்களுக்கு ஏதாவது நேரிடும் என்றால் மிக கடுமையான பெரிய அராஜகத்தை எதிர்த்து பெரிய போராட்டம் அறிவிக்கப்படும் எங்களுடைய தலைவர் அவர்களுடன் வாயிலாக. இல்லை, நீட் சம்பந்தமாக நான் எதுவும் அவர்கிட்ட பேசல. நம்ம மாணவரணி கூட்டமைப்பு சார்பாக நீங்கள் எதில் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக நாங்கள் எதுவும் இப்போ ஏற்பாடு செய்கிறதாக இல்லை. அதில் கலந்துக்கிறதோடு சரி, கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எதுனாலும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி மற்ற கட்சி மாணவரணி கூட்டமைப்போட சேர்ந்து கலந்துக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் எங்களுக்கு. இல்லை, அந்த ரகசியம் தான் இந்த குட்டு தான் இப்போ வெளிப்பட்டு போயிருச்சுங்களே. நாங்கள் சொன்னது இது ஃபோர்ஜரி, இதில் உண்மைத்தன்மை இல்லை. ஒரு அந்த கோச்சிங் சென்டருக்கான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நீட் அப்படிங்கிறத தொடர்ந்து திமுக சொல்லிட்டு இருந்தது. அந்த குட்டு வெளிப்பட்டு போயிருச்சு. எங்களுடைய அடுத்த கட்டமாக இதில் மீண்டும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திமுக முன்னெடுக்கும். அதுவும் ஃப்ராடு தான். அது நேராக கொடுத்தா என்ன, இன்டைரக்டாக கொடுத்தா என்ன? நேராக கொடுத்தாலும் நீட் ஃப்ராடு தான், இன்டைரக்டாக கொடுத்தாலும் நீட் ஃப்ராடு தான் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதாங்க எங்களோட கூட்டமைப்பு எஃப்எஸ்ஓ கூட்டமைப்போட இன்னைக்கு ஜூம் கால் மீட்டிங் இருக்குது. அவங்களோட கலந்துக்கிட்டு நாங்கள் இதை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு எஸ்எஃப்ஐயும் செஞ்சுட்டாங்க, திகாவும் செஞ்சுட்டாங்க. அடுத்த கட்டத்தில் இதுக்கு இவங்க இந்த தாவேகா அரசு கட்டுப்படலை அப்படின்னா நாங்கள் அதுக்கு மேலே மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம். நன்றி.